நம்ம வந்து ஸ்கேன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஸ்கேன் எடுக்கும்போது ஃபேட்டி லிவர்னு காட்டும். சரி, ஃபேட்டி லிவர்லாம் சாதாரண லிவர் பிரச்சனை அப்படின்னு நம்ம சாதாரணமாக எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்காதீங்க. இது வந்து ஸ்பெல் ஓவர் அலர்ட். சரிங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஹாய், ஐ எம் டாக்டர் செல்வசந்திரன் செல்வன் நடந்தாங்க. நம்ம உடம்புல வந்து கொழுப்பு படியுது பார்த்தீங்களா, அதாவது தோலுக்கு அடியில் அது சப்குட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபேட் வந்து ஃபுல்லான பிறகு மற்ற பகுதிகளுக்கு தான் இந்த ஃபேட் வந்து ஃபில் ஆகும். எக்டோபிக் ஃபேட் டிபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வயிற்றுல வந்து ஃபுல்லாகும். விசரல் ஃபேட்னு சொல்கிறோம்ல, அதாவது நச்சு கொழுப்பெல்லாம் வந்து குடல் மற்ற உறுப்புகளுக்கு எல்லாமே வந்து இது இது வந்து மெட்டபாலிக் சேஞ்சஸ் பிரச்சனையை உண்டாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எபிகார்டியல் ஃபேட்டு, அதாவது நம்ம இதய தசைக்குள்ளே வந்து இந்த கொழுப்பு வந்து படியும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் அட்டாக்கு, அரித்மியா இந்த மாதிரி வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்னியில் வந்து ரீனல் சைனஸ்ன்னு பகுதி இருக்குது. அதில் வந்து இந்த ஃபேட்டு வந்து உள்ளே போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிபி ஏற்றி நம்மளுடைய கிட்னியை வந்து பாதிப்பு உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸில் வந்து கொழுப்பு படியும். அதாவது ஃபேட்டி லிவரில் இருக்கிற மாதிரியே ஃபேட்டி பேங்க்ரியாஸ் இதுவும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து கொழுப்பு படியும். நாக்கு, கழுத்து இதெல்லாம். நாக்குலலாம் கொழுப்பு படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு இரவு படுக்கும்போது மூச்சு திணறல், ஸ்லீப் ஆப்னியா அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். அதே போல் கழுத்து சதையெல்லாம் வந்து கொழுப்பு படியும் போது நம்ம கொரட்டச்சத்தம், இதே போல் பிரச்சனை, மூச்சு திணறல் இந்த இதெல்லாம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து கொழுப்பு படியும். இதில் வந்து பிரெயினில் கொழுப்பு படியும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தசையில் வந்து கொழுப்பு படியும். தசையில் கொழுப்பு படியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு வந்து சோர்வுத்தன்மை வந்து அதிகமாகும். நம்ம ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, அதாவது ஏர்லி சிக்னல் காட்டிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கார்போஹைட்ரேட் பொருளை வந்து நல்லா குறைச்சிடணும். ஆயில் பொருட்கள்லாம் குறைச்சிக்கங்க. நல்லா வாக்கிங் போங்க, வாழ்க்கை முறையை மாற்றிக்கங்க. நம்ம இதுலேருந்து ஆரோக்கியமாக தப்பிச்சுக்கலாம். ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள்லாம் இருக்குது ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு. நம்ம ஹோமியோபதி மருந்துகளையும் எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.